வணக்கம் மக்களே. சீமான் நேத்து கூட்டுக்களை பேசும்போது, இனிமே நான் எந்த போராட்டத்துக்கும் வரமாட்டேன், பத்திரிகையாளர்களையும் சந்திக்க போவதில்லை அப்படின்னு அதிரடியா ஒரு முடிவை சொல்லியிருக்காரு. என்னப்பா இது, எந்நேரமும் மைக் முன்னாடி நின்று அனல் பறக்க பேசுற சீமான் இப்படி சைலண்ட் மூவ் பத்திஸ்தாவுக்கு போயிட்டாரே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஆனா இந்த மௌனத்துக்கு பின்னாடி பல வித்தியாசமான அரசியல் லாபங்களும் கணக்குகளும் இருக்கு. அத சில சுவாரஸ்யமான கோணங்கள்ல பார்ப்போம். பொதுவா மார்க்கெட்ல ஒரு பொருள் எப்போவும் தாராளமா கிடைச்சிட்டே இருந்தா அதுக்கான மதிப்பு கொஞ்சம் குறையும். சீமான் தினமும் மைக் முன்னாடி வந்து எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லும்போது மக்களுக்கும் மீடியாவுக்கும் அது பழகி போச்சு. இப்போ அவர் திடீர் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒதுங்கும் போது சீமான் இதுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற ஆர்வம் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் பல மடங்கு அதிகமாகும். பெரிய கதை படமா போட்டு போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தம் போட்டு காட்டல, என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. அவரோட பேச்சுக்கான டிமாண்ட் இதனால பயங்கரமா கூடும். அவரே பேசும்போது சொன்ன மாதிரி, நம்ம செய்தி அரசியல் செய்யல, மக்கள் அரசியல் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பேசி என்னை வளர்ப்பீங்கன்னு கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் செய்ய வந்தது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். பல நேரங்கள்ல தம்பிகள் போடுற போராட்டங்களை மீடியாக்கள் சரியா காட்டலங்கிறது அவரோட வருத்தம். நீ என்ன காட்டலனா என்ன, நானே வரமாட்டேன் அப்படின்னு அவர் ஒதுங்கும் போது டிஆர்பிக்காக சீமான தேடி ஓடுற மீடியாக்களுக்கு இது ஒரு பெரிய செக். நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன், அவங்க பார்வையில் தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத, நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல, போட்டா போடு போல. சீமான் பேசலனா இப்போ யார்கிட்ட போய் சுவாரஸ்யமா பைட் வாங்குறதுன்னு மீடியாக்களே திணற ஆரம்பிச்சிருவாங்க. சீமான் இப்போ சைலண்ட் மோடுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் அவரோட தம்பிகளை தற்சார்புடையவங்களா மாத்துறதுதான். எல்லாத்துக்கும் அண்ணன் பேசுவாரு, அண்ணன் முன்னாடி நிப்பாரு அப்படின்னு இல்லாம அடிமட்டத்துல இருக்கிற தம்பிகள் இப்போ கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். வீடியோல அவரே சொன்ன மாதிரி பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் இரண்டையும் வளர்த்துக்க இதுதான் அவங்களுக்கு சரியான நேரம். பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, கள நமக்கு காத்திருக்கு. கட்சிக்குள்ள அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்க இது பயன்படும். வள்ளுவர் சொன்ன மாதிரி பொறுமை என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு சீமான். மற்ற கட்சிகள் எல்லாம் கத்தி பேசி டயர் ஆகும்போது இவர் அமைதியா இருந்து எனர்ஜியை சேர்த்து வைக்கிறாரு. அரசாங்கத்துக்கு எதிரா ஆசிரியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள்னு எல்லாரும் வீதிக்கு வந்து போராடும் போது அப்போ நாங்க நிம்மதியா வேடிக்கை பார்ப்போம், களம் நமக்காக தானா ரெடியாகும் அப்படின்னு ஒரு லாங் டேர்ம் பிளான் வச்சிருக்காரு. இப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்பான், மறுபடியும் செவிலியர்கள், மறுபடியும் மருத்துவர்கள், மறுபடியும் ஆசிரியர் பெருமக்கள், மறுபடியும் போக்குவரத்து தொழிலாளர்கள், மறுபடியும் வேற யாரு, விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாரும் வீதிக்கு வருவாங்க. நாம் எங்கே இருப்போம், நிம்மதியாக படிச்சுக்கிட்டு. அப்படியா? சீமான் எப்போ பேசினாலும் அதுல வர சில வார்த்தைகளை மட்டும் கட் பண்ணி மீடியாக்களும் மாற்று கட்சியினரும் ட்ரோல் பண்றது வழக்கம். இப்போ அவர் பேசாம இருக்கிறதால மற்றவங்களுக்கு இவரை வச்சு அரசியல் பண்ண கண்டென்ட்டே கிடைக்காது. எதிரிகளுக்கு கண்டென்ட் கொடுக்காம பட்டிங் போடுறதுல இது ஒரு செம ஸ்மார்ட்டான மூவ். சுருக்கமா சொல்லணும்னா சீமான் இப்போ எடுத்திருக்கிறது பின்வாங்குதல் இல்ல, புலியோட பதுங்கல். 7 அடி முன்னாடி பாயறதுக்காக 4 அடி பின்னாடி போய் அரசியல் ரேஸுக்கு ரெடி ஆகுறாரு சீமான். உங்க கணிப்பு என்ன மக்களே? சீமானுக்கு இதனால லாபமா நஷ்டமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.